கோர்ட்ல வந்து ஆனந்தி மேல தான் எல்லா தப்பு இருக்கு. ஆனந்தி தான் அவங்க வீட்டுக்காரர வந்து இந்த மாரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு வீரா. உடனே வீரா வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டு காட்டுறாரு. ஆனந்தி அடிக்கிற மாரி இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்க மேடம். என்னை எப்படியெல்லாம் என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுமையிலயும் அவ கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் நிக்கிறேன். ஆனா அவ என்ன வேணான்னு சொல்றா. இதுவே நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத பார்த்துட்டு வந்து ஜட்ஜே வந்து கண் கலங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? அவர் உன் கூட வாழணும்னு நினைக்கிறாருமா. ஆனா நீ ஏம்மா பிரியணும்னு நினைக்கிற? இந்த அளவு புருஷன் யாருக்காவது கிடைப்பானா? இவ்ளோ அடி உதையும் வாங்கிட்டு கூட உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ்மா தயவுசெய்து அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. அவர் கூட சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக ஆனந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. யார் யார் கூட வாழ்றது மேடம்? இவன் கூடலாம் மனுஷன் கூட வாழ முடியாது மேடம். இவன் ஒரு மாதிரியான ஆள் மேடம். இவன் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் தெரியுமா மேடம் எனக்கு? ஒரு நிமிஷமும் வந்து என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான். கொஞ்சம் நெஞ்ச கொடுமை இல்லை நான் அவன்கிட்ட அனுபவிச்சது. தயவு செய்து இவனை என்கிட்ட பிரித்து விடுங்க மேடம். உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் சொன்னதுக்கெல்லாம் என்ன பதில்? எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. மேடம் இந்த ஆதாரம்லாம் பொய் மேடம். இவனே தயார் பண்ணியிருப்பா. இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆதாரம் பொய்ன்னு என்னால் நிரூபிக்க முடியும் மேடம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ஆனந்தி, இந்த ஆதாரம் பொய்ன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படி இந்த ஆதாரம்லாம் போய் நான் நிரூபிப்பேன். கண்டிப்பாக இவ யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நிரூபிப்பேன் மேடம். இவ ரொம்ப மோசமானவ மேடம். இவ எல்லாமே அழுகுறா மேடம். அழுகுறதெல்லாம் நடிப்பு மேடம். தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே பாருங்கள் ஆனந்தி 2 நாள் டைம் கொடுக்க. அந்த 2 நாள் கூட நீங்கள் நிரூபிக்கலைன்னா நீங்கள் வந்து காலம் ஃபுல்லாக வந்து வீரா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீரா ரொம்ப சந்தோஷமாக இருக்க. எப்படி 2 நாளெல்லாம் உன்னால் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதனால் நீ கூட தான் சேர்ந்து வாழணும். நீ வாழற வாழ்க்கை நரக மாதிரி ஆக்கிட வேண்டிய உன் வாழ்க்கையை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் வீரா. இங்கே வந்து அவங்க அப்பா வந்து இப்படி ஆயிடுச்சேம்மா, அந்த வீரா இப்படிலாம் வந்து நடிக்கிறானே, இவ்வளோ கேவலமானவராக இருக்கானே, இவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியும் வந்து அவங்க பிள்ளையும் திட்டுறாங்க. இப்படிலாம் அவன் நான் முன்னாடியே சொன்னேன்ல, மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்டா இப்படிலாம் பண்ணியிருக்கான், உன் தங்கச்சி வந்து அசிங்கப்படுத்தியிருக்கான், அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட மாப்பிள்ளை சொல்லிட்டு அவனை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அவங்க அப்பா. உடனே வந்து விடுங்கப்பா, அண்ணன் எப்போவுமே திருந்தாது, விட்டுட்டு வேலையை பாருங்கள். அந்த வீராக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன். நான் 2 நாள் அவன் எப்படிப்பட்டவன் நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஆனந்தி வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எப்படியாவது வீரா வர வச்சு அவன் வாயாலே உண்மையை வர வச்சாதான் வேறு வழியே இல்லை. ஏன்னா எந்த ஆதாரத்தை காட்டினாலும் அவன் கண்டிப்பாக வந்து பல்ட்டி அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஆதாரமே பொய்ன்னு சொல்லுவான், இல்லை வேறு எதாவது பண்ணுவான். அதனால் அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும். எப்படி வர வைக்க போகிற ஆனந்தி அப்படின்னோடனே வேறு வழியே கிடையாது. அவன் எப்படி என்கிட்ட நடிக்கிறானோ அதே மாதிரி அவன்கிட்ட நான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழி கிடையாது ஆனந்தி அப்படின்னோடனே வீராக்கு கால் பண்ணுறாங்க. உங்களை நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன ஆனந்தி, இன்னும் 2 நாளில் வந்து எப்படியும் நீ நிரூபிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால் என்கிட்ட கெஞ்சலான்னு கூப்பிட்றியா? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வர முடியுமா முடியாதான்றாங்க. சரி சரி என் பொண்டாட்டி கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி வீராவும் வராரு. வந்து வீரா வந்து நீ நடித்தது கேவலமாக இருந்தது, ஒரு லேடிஸ் மாதிரி பண்ண இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து அவர் நடித்ததை பற்றியும் அவர் வந்து அழுவுறதை பற்றியும் என் காலில் விழுந்து அழுதுருக்கலாமே அப்படின்ற பற்றி ரொம்ப வந்து சீண்டி விடுறாங்க ஒரு சுயமரியாதையை. இதனால் ஒரு கட்டத்தில் வந்து வீரா செம்மையாக டென்ஷன் ஆகிடும். ஆமாடி நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் உன்னை அணுவா சித்திரவதை பண்ண தாண்டி எல்லாமே பண்ணேன் போதுமா, ஆனால் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சாதகமாக தாண்டி எல்லாமே அமையும். காலம் ஃபுல்லாக ஏன் கூட தாண்டி நீ வாழணும், அந்த வாழ்க்கை உனக்கு நரகமாக இருக்கும்டி, அதை மாற்றி காட்டுறேன்டி, அதுக்கு தாண்டி எல்லாம் பண்ண போதுமா, எவ்வளோ வந்து தைரியமாக இருந்தால் என்னை பற்றி இப்படி பேசுவேன் அப்படின்றாங்க. ஓ அப்போது இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் நீ பண்ணுறேன்? ஆமாம் அப்படி தான் பண்ணுறேன், என்ன பண்ண முடியும் உன்னால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆனந்தி போகிறாங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணி நீயும் ரெக்கார்ட் பண்ணி? ஆமாம் இது இனிமேட்டு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி நிம்மதி அடைகிறாங்க.